ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபஸ்ட் வந்து ஃப்ளோர் ஆன் ஃப்ரைஸுங்க. இது எல்லாமே வந்து பீஸ் வந்து உங்களுக்கு 95 ரூபா வரும். அதே மாதிரி இதில் அந்த பெருசாக இருக்கிறது மட்டும் மார்க் பண்ணி அனுப்பிச்சி விடாதீங்க. அது நான் வளர்த்துனது என்ன பிடிக்க முடியல நிறையா. ஸோ அந்த வீடியோ கோசம் நிறையா இருக்கணுங்கிறதுக்கோசம் வந்து அது பிடிச்சி வச்சிருக்கேன். இது வந்து பீஸ் வந்து உங்களுக்கு 95 ரூபா வருங்க. பை 2 get 1, அதாவது 2 பீஸ் எடுத்திங்கன்னா 1 பீஸ் ஃப்ரீ. நாங்கள் எஸ்டிக்குள்ளே டிஸ்பேச் பண்ணுவோம். ஆஃபீஸ் டெலிவரி தான். வேணுங்கிறீங்க போய் கலெக்ட் பண்ணிக்க மாதிரி அந்த மட்டும் ஆர்டர் போடுங்க, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பீஸ் வந்து வெறும் 95 ரூபா தான் வரும். பை 2 get 1. இப்போ நீங்கள் 4 பீஸ் எடுத்திங்கன்னா 6 பீஸாக கூட வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபருங்க. ஒயிட் எக்ஸ்ரோ, அதாவது பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 9 ரூபா வரும். பீஸ் வெறும் 9 ரூபா தான். என்ன ரீசன் நான் சொல்கிறேன் இருங்க. ஃபஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மன் ரெட்டு அதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சேஃபு எல்லாமே இப்படி தான் இருக்கணும். ஒரு டெய்லு எல்லாமே சூப்பராக இருக்கணும். பட் இதனுடைய அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் சரியான வெயிலுங்க. ரொம்ப பெரிய இது. ஏன்னா இப்போ நம்மளை நம்பி நிறைய பேர் ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியில் இருக்கிறதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி ஈஸியாக எதுனாலும் பண்ண முடியல. ஸோ நிறைய குவான்டிட்டியில் இந்த மீன் இருக்குன்னா ஃப்ரெண்டு சரி அனுப்பிச்சுட்றா, சரி நான் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்களால் முடிஞ்சதுங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த ஒரு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடச்சினா போதும். அதுக்கோசம் தான் அந்த இது விற்கிறது. வெறும் பீஸ் வந்து 9 ரூபா. நல்ல ஃபுல் ப்ரீடிங் சைஸு. என்னென்னா அங்கங்கே சின்ன சின்ன அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அதாவது இந்த லைட்டாக பெண்டு ஷேப் தெரியுதுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலைக்கு போகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு கவருக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 15 போட முடியும். 15 போடுங்க. 15 ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க, அவ்வளோ சீக்கிரம் இந்த மீன் இறக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இதையும் பார்த்ததுச்சு, இந்த டிசீஸ் எல்லா இதையும் பார்த்து தண்ணி மாற்றினது எல்லாத்தையும் பார்த்ததுனால இந்த மீன் அவ்வளோ சீக்கிரம் இறக்காது. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குமோ அந்தளவுக்கு டஃப் கொடுக்கும். புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய குவான்டிட்டி ப்ரோ நான் இதுலேயே வந்து நல்லா அந்த பெண்டு இல்லாத எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமுச்சு விட்றேன். ஏன்னா இதில் ஒன்று தான் சொல்கிறேன், நிறைய கோல்டு, சாஃப்ட் கோல்டு, ஸோ நிறையா இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கொடுக்கணும் தான் நினச்சேன். பட் எதுவும் நிறையா மீன் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ அதுங்களுக்கு ஏதோ செலவு பண்ண காசாக வந்தால் போதுங்கிறது சொன்னால் ஒரு பெரும் 9 ரூபா தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தான் போகும். மேலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மீனை காப்பாற்றின லாஸ்ட் மந்த்லாம் எங்கள்கிட்ட எங்கள் தொட்டிலும் ஃப்ரெண்டு தொட்டிலாம் 5000-6000 மீன்லாம் அடி வாங்குச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அடித்த வெயில் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ வெயில் அடிக்கணும். இல்லாட்டி நாங்கள் முன்னேற்பாடு எதுவும் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ண முடியுங்க. ஏன்னா நம்மளாலே உட்காந்துருக்க முடியல. லாஸ்ட் மந்த் எனக்கு நிறைய கொரியரில் நிறைய இஷ்யூஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் நல்லா மக்களை திருப்பி ரீசெண்ட் எல்லாமே பண்ணி இது பண்ணியிருக்கோம். வேணுங்கிறேன் சொல்லுங்கள். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு ஜெர்மன் ரெட்டு ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க. அது இந்த கவலையை காட்டியிருப்பாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டம்போ வேறு நேற்றுக்கே செம்ம நிறையா மீன் போயிடுச்சு. இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர் நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீனாக என்பது இருக்கும். அதனால தான் வேணாம், கிளியராக கட்டினா டக்குன்னு ஆர்டர் நிறைய வரும். மாஃபு இது வேணால் சொல்லுங்கள், 12 ரூபா 10 ரூபா அது மாதிரி சின்ன சைஸ் வேணால் சொல்லுங்கள். நாங்கள் வளர்த்ததுக்கோசம் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னது, ஸோ அதுக்கு வந்து அந்த ஃப்ளோரா ஃப்ரைஸ் சொன்னோம் இல்லைங்க. ஸோ ஏகப்பட்ட ஃப்ளோரா ஃப்ரைஸ் இருக்குது. ஆனால் பிடிக்க கூட தான் முடியல. இதாங்க பாருங்கள், ரொம்ப நாள் முடிச்சு ஒன்றே வந்த மாட்டேருக்கு. இங்கே பீட்டா ஃபீமேல் சேல் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேல் ஆகி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும். ஸோ இதுவும் நிறைய புக்கிங் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிளாட்டினம் ஈரு. ஸோ இதுலேயும் 1-2 கப்பி இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், இதுலேயும் கூட இருந்தால் அமுச்சு விட்றேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். பட் என்ன இந்த கோப்ரா கப்பி ஒன்று விட்டுருக்கோம், பிடிக்கவே முடியல. அதே மாதிரி இதில் நிறைய பேர் டெய்லியும் காலையில் வந்து ரெகுலராக வாங்குற பசங்களாம் இங்கே தான் வந்து வாங்குறதுனால தண்ணி கலங்கிடுச்சு ஃபுல்லாக. ஸோ தண்ணி கலங்காமல் இருக்குன்னா மீன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா தண்ணி கலங்காது. இங்கே பாருங்கள் எப்படி இருப்பாங்க, ஜெயின் கப்பி தான். ஸோ இது புக்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் சேலுக்கு வேணாம் காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் புக்கிங் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றேன். என்றைக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு தெரியல. ஏன்னா நிறையா பேர் வரவங்களா அதான் கேட்குறாங்க. இது வந்து ஷார்ட் இல்லை, இது சேலுக்கு இல்லை, நாங்கள் வளர்த்திட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும். பிளாட்டி எல்லாமே விட்டு வச்சுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் சிம்ஸு எல்லாமே இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிளான்ட்டும் இருக்குது. பிளான்ட்டும் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். இங்கே இது இருக்க ஸ்டாக் இருக்குன்ட்டு வேணுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நான் ஒன்றே தான் சொல்லிக்கிறேங்க, இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா
இன்சிலாக வந்துன்னா ப்ரோ நான் நிறைய காசு போட்டு வாங்குறேன் ப்ரோ, ஏதோ மீன் இறக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. இன்சிலாக பேசிக்காக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது வந்து குட்டி எல்லா மீன் மாதிரி இது குட்டி போடும், எல்லாமே பண்ணணும். பட் அந்த பெண்ட் ஆனதுனால வந்து என்னன்னா தண்ணி டெம்பரேச்சர் நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு மாற்ற முடியாது. ஸோ வெயிலுக்கு மாற்றினா நிறைய மீன் அடி வாங்கன்னு சொல்லிட்டு மாற்றாமல் இருப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெண்ட் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா போகுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். பட் என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து மீன் எப்பயும் போல எல்லா மீனும் போல தான் இந்த மீனும் சர்வே ஆகும். நல்லா குட்டி போடும், எல்லாமே போடணும். ஆனால் அந்த பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். இந்த மீனுக்கு குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருமானம் தெரியல, குட்டிக்கு மேக்ஸிமம் வராது இந்த மாதிரி பெண்டு இருந்தால். பட் ஆனால் இந்த மீனுக்கு அது அப்படி இருக்கும். அதனால தான் இந்த பீஸ் வந்து 9 ரூபா. அதே மாதிரி ஒரே சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேங்க, என்னால் பேச முடியல, எனக்கு கீழே கொஞ்சம் விழுந்துட்டேன், நான் வாயில் பேச முடியல. முடிஞ்ச அளவுக்கு கால்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பசங்க ரிப்ளை பண்ண சொல்கிறேன், அதனால என்ன பேசக்கூட முடியல. ஓகேங்களா? ஸோ இதான் வீடியோ எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.